இன்றைய வேதவசனம் 2 கொரிந்தியர் 6:18. நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். எப்பொழுதெனில் அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக என்ற வார்த்தையின்படி நம்முடைய நுகம் தேவனுடையதாய் இருக்க வேண்டும். ஏனெனில் என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்ற வார்த்தையின்படி நம் தேவனுடைய நுகம் இலகுவானது. அன்றியும் சுவிசேஷம் அறிவிப்பதே நம்மேல் உள்ள கடமையாய் இருக்கிறது என்கிறபடி சுவிசேஷம் அறிவிப்பதே நம் தேவனுடைய நுகம். இந்த நுகத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு விசுவாசம் உள்ளவர்களாக நடந்தால் அவருடைய புத்திரராக இருப்போம். நாமும் அந்நிய நுகங்களை ஏற்றுக்கொள்ளாமல் நம்முடைய தேவனின் நுகமாகிய சுவிசேஷம் எனும் நுகத்தை ஏற்றுக்கொண்டு நம் பிதாவாகிய தேவனுக்கு புத்திரர்களாய் இருப்போம். எங்களை உமக்கு புத்திரர்களாக்கும் உம்முடைய நுகத்திற்காக நன்றி ஏசப்பா.